ஒரு ரவுடி வந்து உங்களை அடிக்கலாம், இல்ல உங்களுக்கு பசி பட்டினி இல்லைன்னா நோய் ஏதாவது ஒன்று வரலாம், ஒரு பாம்பு வரலாம், இல்ல வந்துட்டு வேற உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், உங்களுக்கு மென்டலி ப்ராப்ளமா கூட இருக்கலாம். என்னவாக இருந்தாலும் நெவர் ரியாக்ட், அப்படி உட்காருங்கள். ஏன் தெரியுமா? மறுபடியும் அதுக்கான முதல் பாயிண்டா நான் சொல்றேன், நீங்க தான் சரணாகதி ஆயிட்டீங்களே, ஆன்மீகத்துக்குள்ள வந்தாச்சு. வந்ததற்கு பிறகு உங்கள் மனதிற்குள் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதை அனுபவித்து விடுங்கள். ஆசை இருக்குது, ஏதோ சாப்பிடணும்னு தோணுது, அனுபவிச்சிருங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும்னு தோணுது, அனுபவிச்சிருங்க. இல்ல அப்ப கூட வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது மொபைல்ல படம் பார்க்கணும்னு தோணுது, பார்த்துருங்க. சில பேர் எந்த கன்றாவியாக இருந்தாலும், என் வாயால் சொல்ல கூசுகிற விஷயமாக இருக்கிற ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட அனுபவித்து விடுங்கள். பற்றுன்னு ஒண்ணு இருக்குது, அடிப்படை தேவைகள்னு ஒண்ணு இருக்குது. இப்போ என் தங்கச்சின்னு நான் நினைக்கிறேன்னு வைங்களேன், அவளை பார்க்காம என்னால இருக்க முடியலன்னு சொன்னா அது பற்று. பல்பொடி ஒண்ணு வச்சிருக்கேன்னு வைங்களேன், அது பற்று இல்ல. யாராவது ஒரு சன்னியாசியை பார்த்தீங்க பாருங்க, பல்பொடி வச்சிருக்கிறான், பற்றுள்ள வண்ணம், அது பற்று இல்ல, அது அடிப்படை. ஆன்மீகத்திற்கு வந்ததற்கு பிறகு ஒரே இடத்தில் அமர். சத்தியமாக உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில் அமானுஷ்ய காட்சிகள் வரும். பிரபஞ்சம் நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது, நடுக்காட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது, மனித நடமாட்டம் இல்லாத இடத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது, நள்ளிரவில் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்று திடீர்னு ஏதோ ஒரு காட்சியை காட்டி விடுவார். இவ்வளவு நீங்க கடந்து வந்தீங்கன்னா உங்கள் உடலுக்குள் கண்டிப்பாக சித்திகள் நிறைய வரும். யாரையாவது தொட்டீங்கன்னா குணப்படுத்துற மாதிரி, யாராவது உங்க பக்கத்துல வந்தாலே வந்துட்டு பிரச்சனைகள் தீர்ற மாதிரி, சிவன் 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 நீங்க உருகி இருப்பீங்க. இது அனைத்தையும் நிறுத்துதல். சிவனையே நிறுத்துறதா? ஓம் நம சிவாய நமக. அனைத்திலும் மேலான ஆன்மாவை வணங்கி மகிழ்கிறேன். ஆன்மீகத்துக்கு வருவதற்கான கைடு, எவ்வளவோ விஷயங்கள் பேசலாம். ஒரு 15 விஷயங்களாக தொகுத்து உங்களிடம் நான் பரிமாற விரும்புகிறேன். முதல் விஷயம் நேர்மை. நான் எவ்வளவோ பரிசோதித்து வைத்து பார்த்து விட்டேன். என்னை மட்டுமல்ல, எத்தனையோ மக்களை நான் பரிசோதித்து வைத்து பார்த்து விட்டேன். யாரெல்லாம் நேர்மையாக இருக்கிறார்களோ அவர்களுடைய ஆன்மீகம் எப்படி வருகிறது, யாரெல்லாம் நேர்மையற்று இருக்கிறார்களோ அது எப்படி என்று பிரபஞ்சம் கரெக்டாக அது செய்து விடுகிறது என்பதனால், நீங்கள் குடும்பத்தில் இருக்கும்போது எப்படி இருக்கிறீங்களோ, ஆபீஸ்ல இருக்கும்போது எப்படி இருக்கீங்களோ, ஆன்மீகம்னு வரணும் முடிவு பண்ணிட்டா நேர்மை. முதல் பாயிண்டே அதுதான். இரண்டாவது விஷயம், நீங்கள் ஆன்மீகத்துக்கு வர்றீங்க என்றால், துறவரம் கூட நீங்க வர்றீங்க அப்படின்னா கூட, இது நான் சமீபத்தில் உணர்ந்து கொண்ட உண்மை. பெற்றோர்களை, உறவினர்களை ஒதுக்க வேண்டாம் என்பது இரண்டாவது பாயிண்ட். ஆன்மீகத்துக்கு வரேன், உறவினர்களை எல்லாம் ஒதுக்கிட்டு தூக்கி போட்டு, இது எனக்கு எப்பொழுது இந்த ஞானம் வந்தது அப்படின்னா, சமீபத்துல என்னை சந்திக்க வருகிற மக்கள் எல்லோருமே, சாமி உங்களை ஒரு வாரம் பார்க்காம என்னால இருக்கவே முடியல, சாமி உங்களை பார்த்து ஒரு மாசம் ஆச்சு, எனக்கு தலையே வெடிச்சிடும், இன்னைக்கு உங்களை பார்த்து ஆகணும்னு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, இவர்கள் அனைவரும் என்னை ஒரு மாசம் பார்க்காம ஒரு வாரம் பார்க்காம தவிக்கிறார்களே, நீங்கள் யாரும் வரவே கூடாது, நீங்க வந்தீங்கன்னு சொன்னா நான் திருவண்ணாமலை விட்டுட்டு போயிருவேன் என்று கூட பிறந்தவர்களை, பெற்றவர்களை, உறவினர்களை அனைவரையுமே சொல்லி விட்டுட்டு வந்திருக்கிறோம். அவங்க எல்லாம் வந்துட்டு அங்க உட்கார்ந்து தவிச்சு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறது ஆன்மாக்களை வாட்டி வதக்கிறதுக்கு சமம் என்கிற விஷயத்தை தியானத்தில் எனக்கு இறைவன் சமீபத்தில் தான் கொடுத்தார் என்பதனால் இந்த இரண்டாவது விஷயத்தை நான் உங்களுக்கு கடத்துகிறேன். ஆன்மீகத்துக்கு நீங்கள் வருகிறீர்கள் என்றால் உறவினர்களை எல்லாம் தூக்கி போடுறது, இனிமே என் பக்கத்துல நீங்க வரக்கூடாது என்று சொல்வதல்லாமல், நீங்க தான் பக்குவமாயிட்டீங்களே, அவங்க வரட்டும், பார்க்கட்டும், போகட்டும். இது இரண்டாவது பாயிண்ட். மூன்றாவது பாயிண்ட், குடும்பம் உங்களுக்கு வந்துட்டு பார்க்கட்டும் போகட்டும் என்றாலுமே மூன்றாவது பாயிண்டை சொல்கிறேன், குடும்ப கடமைகளை நீங்கள் செய்யக்கூடாது. எங்க ஆன்மீகத்துக்கு நீங்க வந்துட்டீங்க, துறவரம் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா குடும்ப கடமைகளை நீங்கள் செய்யக்கூடாது. அவங்களுக்கு போய் கொல்லி வைக்கிறது, தீபாவளி கொண்டாடுறது, பொங்கல் கொண்டாடுறது, வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வர்றது, அதெல்லாம் வந்துட்டு துறவரத்துல வந்துட்டு இது செய்யக்கூடாது. இது மூன்றாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட், நீங்க ஆன்மீகத்துக்கு வருகிறீர்கள் என்றால் ஒவ்வொருத்தருக்குமே கரெக்டா பிளான் பண்ணி பகவான் வந்துட்டு ஒரு டியூட்டி கொடுப்பார். எனக்கு ஒரு டியூட்டி கொடுத்திருக்கிறார், அதை நான் மறுத்தாலுமே வந்துட்டு பகவான் வந்துட்டு திணிப்பார், அதை செய்தே ஆக வேண்டும். இப்போ நீங்க ஆன்மீகத்துக்கு வர்றீங்கன்னா ஒருவேளை உங்களை தேர்ந்தெடுத்து பல பேருக்கு அன்னதானம் போடுவதற்கு வந்துட்டு பயன்படுத்துவார். இதோ என் கண் முன் அமர்ந்திருக்கிற இந்த நண்பரை தேர்ந்தெடுத்து என்னை வந்துட்டு ஷூட் பண்ணி அதை வந்துட்டு அப்லோட் பண்றதுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்போ அவரும் அந்த ஆன்மீக வட்டாரத்திற்குள் தான் இருக்கிறார். அப்போ என்ன டியூட்டி வந்துட்டு பகவான் கொடுக்கிறாரோ அதை நம்ம தியானம் பண்ணி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அந்த டியூட்டியை செவ்வனவே செய்து விட வேண்டும். இது நான்காவது பாயிண்ட். ஐந்தாவது பாயிண்ட், பகவானிடம் சரணடைந்து விட வேண்டும். இதுக்கு பேர் சரணாகதி. இந்த சரணாகதி நீங்கள் ஆனால் தான் நாலாவது பாயிண்ட் நான் சொன்ன அந்த டியூட்டியை நீங்கள் செம்மையாக செய்ய முடியும். இல்லைன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு சில ஆசைகள் வரும், இதை செய்யலாம் அதை செய்யலாம், எதையுமே நீங்கள் செய்யாமல் பகவானிடம் சரணாகதி அடைந்து விட வேண்டும் என்பது ஐந்தாவது பாயிண்ட்.
ஆறாவது பாயிண்ட், நீங்கள் ஆன்மீகத்துக்கு வர்றீங்க அப்படின்னா என்னென்னமோ நடக்கும். எது நடந்தாலும் நெவர் ரியாக்ட். அந்த நடக்கிற சம்பவங்களுக்கு நீங்கள் எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுத்துட வேண்டாம். ஒருவேளை ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ரவுடி வந்து உங்களை அடிக்கலாம், இல்ல உங்களுக்கு பசி பட்டினி இல்லைன்னா நோய் ஏதாவது ஒன்று வரலாம், ஒரு பாம்பு வரலாம், இல்ல வந்துட்டு வேற உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், உங்களுக்கு மென்டலி ப்ராப்ளமா கூட இருக்கலாம். என்னவாக இருந்தாலும் நெவர் ரியாக்ட், அப்படியே உட்காருங்கள். ஏன் தெரியுமா? மறுபடியும் அதுக்கான முதல் பாயிண்டா நான் சொல்றேன், நீங்க தான் சரணாகதி ஆயிட்டீங்களே, அப்ப ரவுடி வர்றான், எனக்கு உடம்புல நோய் பிரச்சனை வருது அப்படின்னு நீங்க என்ன பண்ண போறீங்க? பகவானே அந்த நோயை கொடுக்கிறார், பகவானே ரவுடியின் மூலம் வந்து நமக்கு பிரச்சனை கொடுக்கிறார் என்று அப்படியே அமர்ந்து விடுங்கள் சரணாகதி என்பதனால் ஆறாவது பாயிண்டாக நான் சொல்வது நெவர் ரியாக்ட். ஏழாவது பாயிண்ட் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் பெர்சிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, வைராக்கியம். என்ன நடந்தாலும் இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். ஆன்மீகம்னு வந்தாச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நீங்க இல்லறத்துல இருந்துகிட்டே ஆன்மீகம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆன்மீகம்னு ஆரம்பிச்சாச்சு, நீங்க வந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ பிரச்சனை வருது, சீச்சி இனிமே நான் அந்த ஆன்மீகத்துக்கே வரமாட்டேன். பல பேர் செய்து கொண்டிருக்கிறீர்கள். கழுத்துல ஒரு ருத்ராட்சத்தை மாற்றீங்க, ஒரே ஒரு ருத்ராட்சத்தை மாற்றீங்க, உடனே குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வருது. அதெல்லாம் பகவான் செய்கிற வேலை. சரணாகதி ஆகல நீங்க, உடனே ருத்ராட்சத்தை வந்து கழட்டி வச்சிடுறீங்க. இதெல்லாம் என்ன தெரியுமா? இந்த ஏழாவது பாயிண்ட் என்று நான் சொல்கிற இந்த பெர்சிஸ்டன்ஸ் இல்லாமை. பெர்சிஸ்டன்ஸ் என்பதற்கு தமிழில் சரியான வார்த்தை வைராக்கியம். வைராக்கியம் இல்லாதவர்கள் ஆன்மீகத்தில் நுழைந்த பிறகு என்னென்னவெல்லாம் பகவான் நடத்துகிறாரோ அதை சரணாகதியாக ஆகாமல் நீங்க இருப்பதனால் அதை பார்த்து பயந்துகிட்டு மறுபடியும் வந்துட்டு இனிமே ஆன்மீகத்துக்குள்ள நான் போக மாட்டேன் அப்படின்னு குடும்பத்துக்குள்ள வந்துகிட்டு நீங்க ரன் பண்றது. அப்போ ஆன்மீகம் வந்து உங்களை அப்படி தள்ளி விடுது. பெர்சிஸ்டன்ஸ் ஏழாவது பாயிண்ட், வைராக்கியம். என்ன நடந்தாலும் இந்த ஆன்மீகத்திலிருந்து நான் வழிக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறது ஏழாவது பாயிண்ட். எட்டாவது பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஆன்மீகத்துக்குள்ள வந்ததற்கு பிறகு உங்கள் மனதிற்குள் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதை அனுபவித்து விடுங்கள். ஆசை இருக்குது, ஏதோ சாப்பிடணும்னு தோணுது, அனுபவிச்சிருங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும்னு தோணுது, அனுபவிச்சிருங்க. இல்ல அப்ப கூட வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது மொபைல்ல படம் பார்க்கணும்னு தோணுது, பார்த்துருங்க. இல்ல வேற எந்த கன்றாவியாக இருந்தாலும், என் வாயால் சொல்ல கூசுகிற விஷயமாக இருக்கிற ஒரு விஷயமாக இருந்தால் கூட அனுபவித்து விடுங்கள். அனுபவிக்காமல் உங்கள் மனதிற்குள்ளே அதை பூட்டி பூட்டி வைக்கும் பொழுதுதான் அது வந்துட்டு ஒரு பூகம்பமாக உங்கள் மனதிற்குள்ளே ஓரமாக உட்கார்ந்திருக்கும். எப்பொழுதாவது அது பூகம்பமாக வெடித்து விடும் என்பதனால் உண்மையிலேயே ஆன்மீகத்துல பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் அனைத்தையும் அனுபவித்து விடு அப்படின்னு சொல்றாங்க. இதை நான் எட்டாவது பாயிண்டாக சொல்றேன். உங்களுக்கு மனசுல நீங்களே உட்கார்ந்து தியானிச்சு பாருங்க, ஏதாவது ஆசை அப்படின்னு மிஞ்சி இருக்குன்னா அதை அனுபவிச்சிருங்க. இது எட்டாவது பாயிண்ட். ஒன்பதாவது பாயிண்ட் நான் சொல்றேன், பற்றுன்னு ஒண்ணு இருக்குது, அடிப்படை தேவைகள்னு ஒண்ணு இருக்குது. இப்போ என் தங்கச்சின்னு நான் நினைக்கிறேன்னு வைங்களேன், அவளை பார்க்காம என்னால இருக்க முடியலன்னு சொன்னா அது பற்று. பல்பொடி ஒண்ணு வச்சிருக்கேன்னு வைங்களேன், அது பற்று இல்ல. யாராவது ஒரு சன்னியாசியை பார்த்தீங்க பாரு, இவன் பல்பொடி வச்சிருக்கிறான், பற்றுள்ள வண்ணம், அது பற்று இல்ல, அது அடிப்படை. ஒரு பெட்ஷீட்டை பொத்திட்டு தூங்குறேன்னு பாரு, உடனே பாரு பற்று, பெட்ஷீட்டை பொத்திட்டு தூங்குறான். இல்ல அவன் சாப்பிடுறான்னு வைங்களேன், இங்க பாரு பற்று கிடையாது. அடிப்படை தேவைகள் என்பது வேறு, பற்று என்பது வேறு. பற்று இல்லாமல் உங்களால் இருக்கவே முடியாது, அடிப்படை தேவைகள் இல்லாமல் கூட உங்களால் இருக்க முடியும். அந்த அடிப்படை தேவைகளை நீங்கள் ஆன்மீகத்துக்கு வந்த பிறகு வைத்துக் கொள்ளலாம். அது பல்பொடி, சோப்பு, வேற என்னென்னவோ, நீங்கள் உடுத்துகிற உடை, அல்ல வேற என்னென்னவோ அந்த அடிப்படை தேவைகளை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் என்று நான் சொல்வது ஒன்பதாவது பாயிண்ட். பத்தாவது பாயிண்ட், மிக மிக முக்கியமான பாயிண்ட், ஆன்மீகத்திற்கு வந்ததற்கு பிறகு ஒரே இடத்தில் அமர். ஏனென்றால் அதற்கு முன்புதான் நீங்கள் வந்துட்டு அங்கன்னு சுத்திட்டு அலைஞ்சுதான் உங்களுடைய பக்குவத்திலே நீங்கள் ஆன்மீகத்துக்கு வந்துட்டீங்க. வந்ததற்கு பிறகும் நீங்கள் சுத்தி கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் பக்குவம் இல்லைன்னு அர்த்தம். ஒரே இடத்தில் அமர் என்பது ஆன்மீகத்தில் மிக மிக முக்கியமான விஷயம். ஒருவேளை உங்களால ஒரே இடத்துல உட்கார முடியலன்னு வைங்களேன், நான் எட்டாவது பாயிண்ட்னு சொன்னேன்ல, எல்லாவற்றையும் அனுபவி அப்படின்னு. மறுபடியும் வந்துட்டு சுத்துங்க, ஊர் சுத்துங்க. எப்பொழுது சலித்து போகிறதோ உட்கார்ந்து விடுங்கள், மறுபடியும் எழுந்து கொண்டு அப்படியே ஊர் சுத்தணும்னு நினைக்காதீங்க. இது 10வது பாயிண்ட். 11வது பாயிண்ட், இவ்வளவெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா சத்தியமாக உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில் அமானுஷ்ய காட்சிகள் வரும். பிரபஞ்சம் நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது, நடுக்காட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது, மனித நடமாட்டம் இல்லாத இடத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது, நள்ளிரவில் இருக்கும் பொழுது உங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒரு காட்சியை காட்டி விடுவார். நான் சொல்வது என்னவென்றால், இந்த 11வது பாயிண்ட், அப்படி நீங்கள் அமானுஷ்ய காட்சிகளை நீங்கள் கண்டீர்கள் என்றால் ஒருபோதும் யாரிடமும் சொல்லாதீர்கள். இந்த மாதிரி என்ன வீடியோல கூட வீடியோல இல்ல, உங்கள் உற்ற நண்பரிடம் கூட சொல்லிவிடாதீர்கள். அது தேவையில்லை. ஏனென்றால்
அதை சொல்வதனால் இந்த சமூகத்திற்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அதை கடவுள் உங்களிடம் காட்டுவதற்கு காரணம் வேறு இருக்குது. அதை நீங்கள் சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்பதை 11வது பாயிண்டாக சொல்லிட்டு, 12வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இவ்வளவு நீங்க கடந்து வந்தீங்கன்னா உங்கள் உடலுக்குள் கண்டிப்பாக சித்திகள் நிறைய வரும். யாரையாவது தொட்டீங்கன்னா குணப்படுத்துற மாதிரி, யாராவது உங்க பக்கத்துல வந்தாலே வந்துட்டு பிரச்சனைகள் தீர்ற மாதிரி, உங்கள் கண் பார்வை பட்டாலே அது ஆகுற மாதிரி, இது ஆகுற மாதிரின்னு எக்கச்சக்கமான சித்திகள் வரும். யாரோ வர்றாங்கன்னா உங்களுக்கு முன்கூட்டியே உங்களுடைய ஞானத்துக்கு தெரிகிற மாதிரி நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? இந்த சித்திகள் உங்களுக்கு வர 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 நைட்டு நீங்க உட்கார்ந்து பகவானிடம், பகவானே எனக்கு இந்த மேஜிக் எல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம், தயவு செஞ்சு என்கிட்ட இருந்து எடுத்துரு என்று சொல்லிவிட வேண்டும். பெருமக்களை நான் சொல்கிறேன், என்னுடைய அனுபவங்களில் இருந்து இந்த பாயிண்ட் எல்லாம் நான் தொகுத்து உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அமானுஷ்ய காட்சி வருதா, 4 பேர்கிட்ட சொல்றது, விளம்பரப்படுத்துறது, இந்த மாதிரி சித்தி வருதா, தொட்டு குணப்படுத்துறது, சாக போறவனை பழக்க வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் செய்யாமல் இருத்தல் என்பது ஆன்மீகத்தின் உச்ச நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதனால் 12வது பாயிண்ட் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன சித்திகள் வருகிறதோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் புறக்கணித்தல். 13வது பாயிண்ட், நீங்கள் எவ்வளவோ யோகம்லாம் பண்ணியிருப்பீங்க, எவ்வளவோ தியான பயிற்சி பண்ணியிருப்பீங்க, எவ்வளவோ ஆன்மீகம் பண்ணியிருப்பீங்க, சிவன் 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 நீங்க உருகி இருப்பீங்க. இது அனைத்தையும் நிறுத்துதல். சிவனையே நிறுத்துறதா? ஆம். யோகம் பண்ணிட்டு இருந்தேனே, குண்டலினி வாசியெல்லாம் பண்ணிட்டு இருந்தேனே, அதெல்லாம் நிறுத்துறதா? ஆம். தியானத்தை நிறுத்துறதா? ஆன்மீகத்தை நிறுத்துறதா? ஆம். இது அனைத்தையும் நிறுத்திட்டு அப்ப என்ன பண்ணணும்? சும்மா இருங்க. இது 13வது பாயிண்ட். 14வது பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட். எல்லாவற்றையும் பழசாக்கி வைத்துக் கொள்ளுங்கள் என்று எனக்கு ஒரு பெரிய ஒரு பெண் மகான் வந்து என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா, என் வாழ்க்கையிலே இந்த அவமானப்படுதல் அப்படிங்கிறது 42 வயசு வரைக்கும் புதுசாவே இருந்துச்சு. எந்த இடத்திலுமே என் வாழ்க்கையில நான் அவமானப்படவே இல்லை. அது புதுசாவே இருந்துச்சு. அப்போ அது புதுசாவே இருக்குது தெரியுமா, அது உங்களை மிரட்டும். எந்த இடத்தில் நீங்கள் ஒரு இடத்துல நீங்க பழசாக்கிட்டீங்க, ஒரு 2-3 தடவை அது பழசாயிருச்சு, நீங்க அவமானப்பட்டு பட்டு பட்டு பழசாயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த பழசான விஷயம் உங்களை மிரட்டுவதே இல்லை. இது இந்த அவமானப்படுதல் அப்படிங்கிற ஒரு உதாரணத்துக்கு சொல்ற. எதை வேணும்னாலும் சொல்லலாமான்னு கேட்டா, நான் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் அதை பழசாக்கி வைத்துக்கொள், புதுசாக வைத்துக் கொள்ளாதே என்பது 14வது பாயிண்டாக சொல்லிட்டு கடைசி 15வது பாயிண்ட்டுக்கு சொல்கிறேன். ஒன்றுமற்ற தன்மைக்கு நான் வர வேண்டும் என்கிற சிந்தனையை நீங்கள் மூளையில் எப்பொழுதுமே வைத்துக்கொண்டே இருத்தல். இது 15வது பாயிண்ட். இந்த 15வது பாயிண்டை நீங்க மூளையில வச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா ஆன்மீகத்தில் நீங்கள் உச்ச நிலைக்கு சென்று விடுவீர்கள். பெருமக்களை, இந்த 15 பாயிண்ட் மட்டும் இல்ல, 15,000 பாயிண்ட் சொல்லலாம். மேலும் மேலும் தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்காக தொகுத்து ஒரு 15 பாயிண்ட் நான் சொல்றேன். இந்த 15 பாயிண்டை முதல்ல ஃபாலோ பண்ணுங்க. ஆன்மீகத்துக்குள் வருபவர்களுக்கு இது நிச்சயமாக ஒரு அற்புதமான கைடாக வந்து அமையும். தயவு செய்து செய்யுங்கள், பயனடையுங்கள். ஓம் நம சிவாய நமக. நன்றி.